தந்திரமான குரங்கும் இரண்டு பூனைகளும். ஒரு காட்டிலே ஒரு தந்திரசாலியான குரங்கு ஒன்று இருந்தது. ஒரு நாள் அதற்கு மிகவும் பசி எடுத்தது. அந்த குரங்கு காட்டிலே இங்கும் அங்கும் உணவை தேடி அலைந்தது. மரத்துக்கு மரம் தாவிக்கொண்டே சென்றது. பிறகு சோர்வடைந்து ஒரு மரத்தின் கீழே அமர்ந்து, இப்போது என் பசியை தீர்க்க என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தது. அப்போது வெகு தூரத்தில் இரண்டு பூனைகள் வந்து கொண்டிருந்தது. அவைகள் சிறிது தூரம் நடந்து சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒரு ரொட்டி துண்டை பார்த்தது. இரு பூனைகளில் ஒன்று, எனக்குத்தான் முழு ரொட்டி, நான் தான் முதலில் ரொட்டியை பார்த்தேன் என்றது. மற்ற பூனையும் அப்படியே சொன்னது. இரு பூனைகளும் ரொட்டிக்காக சண்டை போட்டுக் கொண்டிருந்தது. அப்போது மரத்தடியில் அமர்ந்திருந்த குரங்கு அவர்கள் அருகில் சென்று, நீங்கள் எதற்காக சண்டை போடுகிறீர்கள் என்றது. ஒவ்வொரு பூனையும் எனக்குத்தான் முழு ரொட்டி என்றது. சரி சரி, நான் இரண்டு பாதியாக பிட்டு உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்களுக்கு சண்டையே வராது என்றது. அதற்கு பூனைகளும் சம்மதித்தது. குரங்கு ரொட்டியை இரண்டாக பிட்டது. அப்பொழுது ரொட்டியின் ஒரு பாதி பெரியதாக இருந்தது. உடனே பூனைகளில் ஒன்று குரங்கை பார்த்து, ஒரு பாதி ரொட்டி பெரிதாக இருக்கிறது என்றது. உடனே குரங்கு பெரிதாக இருந்த பாதி ரொட்டியை கடித்து தின்றது. அப்பொழுது மற்ற ரொட்டி பெரிதாக தெரிந்ததால் குரங்கு அதையும் கடித்து சாப்பிட்டது. இப்படியே தொடர்ந்து செய்து இரண்டு பாதி ரொட்டிகளையும் மாறி மாறி சாப்பிட்டு விட்டது. பூனைகள் குரங்கை பார்த்து, நீ எங்களை ஏமாற்றி ரொட்டியை தின்றுவிட்டாய் என்று குரங்கை துரத்தியது. குரங்கு பூனைகளிடமிருந்து தப்பித்து ஓடி காட்டிற்குள் மறைந்தது. இக்கதையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், யாரையும் ஏமாற்றக்கூடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.